Hi friends, welcome to D Creative Designer. Already நம்ம 15 stitch பார்த்தோம். Next 5 stitch பார்க்க போறோம். First பார்க்க போறது web back stitch. அதுக்கு back stitch நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 6 hands உள்ள thread எடுத்துக்கிறேன். அது first பாயிண்ட்ல இருந்து எடுத்து second பாயிண்ட் வழியா மேல இருந்து கீழ வந்து thread விட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நூல் சுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம வந்து back stitch மேல ஒரு நூல் சுத்தி இருக்கோம் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இதான் வந்து web back stitch. நம்ம செகண்டா பார்க்க போகிறது Fern Stitch. அதுக்கு 2 லைன் போட்டிருக்கேன். நான் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு தேர்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு நீடில் உள்ள விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் மேலே ஸ்டிச் போகும்போது செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நீடில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து தேர்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு நீடில் விட்டு எடுத்துக்கிறேன். இதே ப்ராசஸ் தான் கீழே வரும்போதும் சென்டர் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். தேர்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். இது இந்த ப்ராசஸ் தான் கண்டினியூஸ் ஆகும். இதை வந்து Fern Stitch. தேர்ட் ஸ்டிச் வந்து பிக்கினிங் ஸ்டிச். இது பேக் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு கலர் த்ரெட் எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்து த்ரெட் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து தேர்டு பாயிண்ட் வழியாக எடுத்து செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே த்ரெட் விட்டுக்கிறேன். இது கீழே வந்து நம்மளுக்கு யூ ஷேப்பில் தரும். இதுதான் வந்து பிக்கினிங் ஸ்டிச். ஃபோர்த்து ஸ்டிச்சாக பிளாஸ்ட்ரீனா ஸ்டிச். ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நீடில் எடுத்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நான் நீடில் விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த கேப் இருக்கும்ல அந்த கேப் வழியாக மறுபடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேப் வழியாக நீடில் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த நீடில் இப்போ த்ரெட்டுக்கும் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் வந்து கேப்பில் வந்து நீடில் மறுபடியும் எகெயின் விட்டு எடுத்துக்கிறேன். விட்டு எடுக்கும்போது இது நாட்டாக ஃபார்ம் ஆகும். நீங்கள் 2வது ஸ்டிச்சில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். எடுத்துட்டேன்னா நீடில் எடுத்துட்டேன்னா அடுத்து மறுபடியும் அந்த கேப் வழியாக நான் நீடில் விட்டு எடுக்கிறேன். விட்டு எடுக்கும்போது இப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கா அந்த கேப் வழியாக நான் வந்து மறுபடியும் நீடில் விட்டு எடுக்கிறேன். எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து பிளாஸ்ட்ரீனா ஸ்டிச். ஸ்டிச்சாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஓப்பன் செயின் ஸ்டிச். இதுக்கு 2 லைன் போட்டிருக்கேன். கீழ் லைன்லேருந்து நீடில் வெளியே எடுத்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்டு பாயிண்ட்டுக்கு நீடில் விட்டு எடுத்துக்கிறேன். விட்டு எடுக்கும்போது அந்த த்ரெட்டு கீழே விட்டுக்கிறேன். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஃபோர்த்து பாயிண்ட்லேருந்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டுக்கு நான் நீடில் விட்டு எடுக்கிறேன். அதே மாதிரி த்ரெட்டை நீடில் கீழே விட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 6th பாயிண்ட்லேருந்து 7th பாயிண்ட். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து ஓப்பன் செயின் ஸ்டிச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க ஆர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய பயோலையும் இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.